NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி நடத்திய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பரில் பவர் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்டில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்தவரையில் மொத்தம் 18 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 18 கொஸ்டின்ஸில் ரெக்டிஃபயர்ஸ், சிங்கிள் ஃபேஸ் அண்ட் 3 ஃபேஸ் ரெக்டிஃபயர்ஸ், அதில் மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 5 கொஸ்டினுமே சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபயர்ஸ்ல இருக்கு. ரெண்டாவது சாப்பர், டிசி டு டிசி கன்வெர்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இதில் பக் பூஸ்ட் அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்கு. இந்த 3லையும் சேர்த்து மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்வெர்டர், டிசி டு ஏசி கன்வெர்டர், அதில் ஒரு கொஸ்டினும். அடுத்து ஏசி டு ஏசி, அது ஃபிக்ஸ்டு ஃப்ரீக்வன்சி ஏசி டு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ஏசி கன்வெர்டர், அதில் ஒரு கொஸ்டினும். அதுக்கப்புறம் பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் பேசிக்ஸ், அதுல இருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸும். அடுத்து எஸ்எம்பிஎஸ், ஸ்விட்ச்டு மோட் பவர் சப்ளை கான்செப்ட்ஸ்ல ஒரு 2 கொஸ்டினும். டோட்டலா 18 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த 18 கொஸ்டின்ஸும் 1 by 1 டாபிக் வைஸா நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபயர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபயரிங் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் கன்வெர்டர் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். லோடு வந்து RLE லோடு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? RMS வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க 230 வோல்ட். அவரேஜ் லோடு கரண்ட் 10 amps கொடுத்துருக்காங்க. இ வேல்யூ 120 வோல்ட் கொடுத்துட்டாங்க. ஆர் வேல்யூ 0.4 ohms கொடுத்தாங்க. ஓகேவா? சரி, நம்ம ஃபயரிங் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா அவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து அவரேஜ் அவுட்புட் கரண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ RLE லோட பொறுத்தவரையில் அவரேஜ் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா I0 அவரேஜ் இஸ் ஈக்குவல் டு V0 அவரேஜ் மைனஸ் E/R. ஏன்னா இண்டக்டர் பார்த்தீங்கன்னா அவரேஜில் வந்து அந்த பவர் கன்சப்ஷன் வந்து 0. ஸோ அதனால இண்டக்டரே இதில் வராது. ஒன்லி R அண்ட் E லோடு மட்டும் தான் வரும். ஸோ அதனால் I0 அவரேஜ் இஸ் ஈக்குவல் டு V0 அவரேஜ் மைனஸ் E/R. இது ஃபார்முலா தெரிஞ்சதான். ஓகேங்களா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா I0 அவரேஜ் இஸ் given, E வேல்யூ இஸ் given, R வேல்யூ இஸ் given. நம்ம இருந்தா என்ன பண்ணலாம்? V0 அவரேஜ் கண்டுபிடிச்சிடலாம். பாத்தீங்கன்னா I0 அவரேஜ் 10 amps கொடுத்துருக்காங்க. E வேல்யூ 120 வோல்ட், R வந்து 0.4 ohms கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இதை சிம்பிளே பண்ணி 0.4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 4 கிடைக்கும். இப்போ V0 அவரேஜ் வந்து 124 வோல்ட் கிடைக்கும். ஓகே, V0 அவரேஜ் கண்டுபிடிச்சாச்சு. V0 அவரேஜ் ஃபார்முலாஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து ஃபயரிங் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி இந்த V0 அவரேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வீடியோஸ் கொடுத்துருப்போம். அந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா எந்த ரெக்டிஃபயர்ஸ்னாலும் சரி, அன்கவுண்டர் ரெக்டிஃபயர்னாலும் சரி, கண்ட்ரோல் ரெக்டிஃபயர்னாலும் சரி, ஆர் லோடு, RL லோடு, RLE லோடு, செமி கன்வெர்டர் எல்லாத்துக்குமே V0 அவரேஜ் வேல்யூ எப்படி ஈஸியாக ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோஸ் கொடுத்துருப்போம். அந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மஸ் எல்லாமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த வீடியோஸ் வேணும்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோ லிங்க் கொடுக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஜென்ரல் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கக்கூடிய ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Vm பை பீரியட் காஸ் ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டா. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இந்த வேல்யூ ஆல்ஃபா வேல்யூ, பீட்டா வேல்யூ, பீரியட் இது வந்து ஒவ்வொரு ரெக்டிஃபயர்ஸை பொறுத்து மாறும். சரிங்களா? இங்கே வந்து ஃபுல் கன்வெர்டர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் கன்வெர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா பீரியட் என்னவா இருக்கும் அப்படின்னா பீரியட் வந்து பையா இருக்கும். இது ஹாஃப் ரெக்டிஃபயராக இருந்தது அப்படின்னா பீரியட் வந்து 2 பையா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்து RL லோட் கொடுத்துருக்காங்க வித்தவுட் ஃப்ரீவீலிங் டயோட். சரியா? RL இண்டக்டன்ஸ் வந்திருக்கு. அப்போ வித்தவுட் ஃப்ரீவீலிங் டயோட் இருக்கு. அப்போ என்ன வரும்? பீட்டா வேல்யூ 5 பிளஸ் ஆல்ஃபா. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பீரியட் வேல்யூ, பீட்டா வேல்யூ இந்த ரெண்டையுமே இந்த ஈக்குவேஷன்ல சப்ஜெக்ட் பண்றேன். அப்போ என்ன வரும்? V0 அவரேஜ் என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா 2Vm/π காஸ் ஆல்ஃபா நடக்கும். சரி, இந்த ஃபார்முலாஸ் ஏன் வைக்க முடியல அப்படின்னா நீங்க இந்த ஜென்ரல் ஃபார்முலா ஏன் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கன்வெர்டருக்கும் என்ன மாதிரி வரும் அந்த வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு V0 அவரேஜ் ஃபார்முலா கிடைச்சிடும். ஓகே, இப்போ V0 அவரேஜ் ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்றேன்? இது எனக்கு ஆல்ஃபா வேல்யூ வேணும். V0 அவரேஜ் வேல்யூ இஸ் நோன். V0 அவரேஜ் வேல்யூ 124 வோல்ட் தெரிஞ்சிருச்சு. Vm வேல்யூ இங்க VRMS கொடுத்தாங்க. VRMS ஈக்குவல் டு Vm/√2 நமக்கு தெரிஞ்சதுதான். VRMS வேல்யூ 230 கொடுத்தாங்க. அப்போ Vm வேல்யூ என்ன வரும்? 230 × √2 ன்னு வரும். சரியா? ஓகே, Vm வேல்யூ நோன். இதுல இருந்து ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதை சப்ஜெக்ட் பண்ணி காஸ் ஆல்ஃபா வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.5989 கிடைக்கும். ஓகேவா? நம்மகிட்ட இந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையில நமக்கு கால்குலேட்டர் அலோடு கிடையாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா காஸ் 0 வந்து 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. காஸ் 0 1 ஞாபகம் வச்சுக்கலாம். காஸ் 90 0. அப்போ ஆல்ஃபா வேல்யூ கூட அதோட வேல்யூ வச்சுட்டு குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேவா? காஸ் 30 என்னவா இருக்கும்? காஸ் 30 பார்த்தீங்கன்னா 0.8 கிட்ட இருக்கும். காஸ் 30. காஸ் 40 பார்த்தீங்கன்னா 0.7 கிட்ட இருக்கும். காஸ் 60 பார்த்தீங்கன்னா 0.5. சரியா? இதை வச்சு பார்க்கும்போது அப்போ என்ன இருக்கணும்? 60க்கும் 45க்கும் இடையில உள்ள வேல்யூ, 60க்கும் 45க்கும் இடையில உள்ள வேல்யூ பார்க்கும்போது ஆப்ஷன் சி வந்து கரெக்டாக இருக்கு. இல்லை நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும்.
கால்குலேட்டர் இல்லை அப்படிங்கிற போது நீ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவா வச்சு பார்க்கணும். காஸ் 0 வந்து வேல்யூ 1, காஸ் 90 0. அப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்கு, அதிகமானதுலேருந்து குறைஞ்சிட்டே இருக்கு. காஸ் 30 0.8, காஸ் 45 0.7, சரியா, காஸ் 60 0.5. அப்போ 60க்கும் 45 இடையில இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன்ல பார்க்கும்போது 60க்கும் 45 இடையில உள்ள வேல்யூ வந்து சி, ஆப்ஷன் சி தான் இருக்கு. ஸோ அப்போ அதை ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். சேம் தான், சிங்கிள் ஃபேஸ் ஃபுல்லி கண்ட்ரோல்டு ஃப்ரிட்ஜ் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. இதே ரெக்டிஃபயர்ஸ் டைப் ஆஃப் ரெக்டிஃபயர்ஸ் தான். அப்போ இந்த ஃபார்முலாஸ் நம்ம வந்து இதே மாதிரி தான், என்ன வரும், காமன் ஃபார்முலா போடுறோம். இது ஃபுல்லி கண்ட்ரோல் ரெக்டிஃபயர். அப்போ பீரியட் வந்து பை வரும். ஆர்எல் லோட், இண்டக்டிவ் லோட் கொடுத்துருக்காங்க. அப்போ பீட்டா சிக்கல் 5+ வரும். சப்ஜெக்ட் பண்ணோம்னா V0 அவரேஜ் எனக்கு என்ன வரும்னா 2Vm/π cos ஆல்ஃபா எனக்கு கிடைக்கும். ஓகேவா. ஓகே. அடுத்து விஎம் வேல்யூ. விஎம் வேல்யூ பார்த்தீங்கன்னா விஆர்எம்எஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணிடலாம், விஆர்எம்எஸ் Vm/2. இதுலேருந்து என்ன பண்ணிடலாம், விஎம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஆல்ஃபா வேல்யூ இஸ் கிவன் 5/6. சப்ஜெக்ட் பண்ணுறேன். சப்ஜெக்ட் பண்ணும்போது வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 179.36 வோல்ட் கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா. ஓகே. அடுத்து சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபயர்ல மூணாவது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா அவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். பட் சிங்கிள் ஃபேஸ் ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர். லோடு பார்த்தீங்கன்னா ஆர்எல் லோடு. ஓகேவா. எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுதான் ஜென்ரல் ஃபார்மா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல் ஃபார்மா என்ன வரும், V0 அவரேஜ் ஈக்குவல் டு Vm/period cos ஆல்ஃபா மைனஸ் காஸ் பீட்டா. இது ஜென்ரல் ஃபார்மா, இது ஞாபகம் வச்சு ஆகணும், வேற வழி இல்லை. எல்லா சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபயருக்கும் இது காமன் ஃபார்முலா. ஓகேவா. இந்த பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வே ரெக்டிஃபயருடைய பீரியட் வந்து பை, ஹாஃப் வே ரெக்டிஃபயருடைய பீரியட் வந்து 2π. ஸோ இப்போ இதில் கொடுத்துருக்கிறது ஹாஃப் வே ரெக்டிஃபயர் கொடுத்துருக்காங்க. அவர் பீரியட் வந்து தெரிஞ்சிச்சு 2π கொடுத்தாச்சு. ஓகேவா. ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்து பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஹாஃப் வே ரெக்டிஃபயரை பொறுத்தவரையில் ஒரே ஒரு தைரிஸ்டர் இல்லை ஒரே ஒரு டயோடு தான் இருக்க போகுது. இப்போ அப்படி இருக்கும்போது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளில் கண்டிப்பாக கண்டக்ஷன்ஸ் இருக்காது. பீட்டா வேல்யூ பையாக தான் இருக்கும். ஹாஃப் வே ரெக்டிஃபயரை கண்டிப்பாக பீட்டா வேல்யூ பை தான் வரும். சரியா. ரெண்டு டயோடுக்கு மேலே இருந்தால் தான் இண்டக்டன்ஸ் எஃபெக்ட் வரும். இண்டக்டன்ஸ் எஃபெக்டால் நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்லேயும் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். பட் இங்கே ஒரே ஒரு டயோடு ஒரே ஒரு தைரிஸ்டர் இருக்கிறதுனால பீட்டா வந்து பை தான் இருக்கும். ஓகேவா. ஓகே. இந்த வேல்யூலாம் இல்லை சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னா Vm/2π × 1 + cos ஆல்ஃபா ஃபார்மா வந்துருச்சா. ஓகே. ஆல்ஃபா வேல்யூ இஸ் கிவன் 30. விஎம் வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா விஆர்எம்எஸ் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து விஎம் வேல்யூ காமிச்சிடலாம். விஎம் வேல்யூ பார்த்தீங்கன்னா என்ன வரும், விஎம் வேல்யூ வந்து விஆர்எம்எஸ் Vm/√2, விஎம் வேல்யூ விஆர்எம்எஸ் √2 கிடைக்கும். ஓகேவா. அந்த வேல்யூ இந்த ஆல்ஃபா வேல்யூ 30, அதெல்லாம் இதில் சப்ஜெக்ட் பண்ணுறேன். சப்ஜெக்ட் பண்ணி சிம்பிளை பண்ணுறேன். நமக்கு என்ன வரும், ஆன்சர்ஸ் 100.78. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா. அடுத்து 4வது கொஸ்டின்ஸ். சிங்கிள் ஃபேஸ் ரெக்டிஃபயர் 4வது கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். சிங்கிள் ஃபேஸ் செமி கண்டக்டர் கொடுத்துருக்காங்க. ஆர்எல் லோடு. இது ஃபயரிங் ஆங்கிள் ஆல்ஃபா கொடுத்துட்டாங்க. கண்டக்ஷன் சைக்கிள் எவ்வளோ இருக்கும், ஃப்ரீ வீலிங் பீரியட் சைக்கிள் எவ்வளோ இருக்கும். சரியா. ரொம்ப சிம்பிள் தான். செமி கண்டக்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ஃபாவிலேருந்து ஆரம்பிக்கும், பை வர அந்த தைரிஸ்லாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். கனெக்ஷன் பீரியட் வந்து ஆல்ஃபா டு பை வரை இருக்கும். ஸோ அப்போ இதோட பீரியட் பார்த்தீங்கன்னா π - ஆல்ஃபா. சரியா. π - ஆல்ஃபாங்கிறது ஆப்ஷன் சி இல்லை டி எடுத்துக்கலாம். ஃப்ரீ வீலிங் பீரியட் எப்படின்னா ஃப்ரீ டயட் எப்போ ஆரம்பிக்கும், ஃப்ரீ டயட் எப்படி பையிலேருந்து பீட்டா வர, பையிலேருந்து பீட்டா வர தான் ஃப்ரீ வீலிங் டயோட இது இருக்கும். பை டு பீட்டா டிஸ்கனெக்ட் கனெக்ஷன் இல்லையா. ஸோ அதனால் பை டு பீட்டா வர இருக்கும். அப்போ இதனுடைய பீரியட் பார்த்தீங்கன்னா பீட்டா - π. ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே. அடுத்து 5வது கொஸ்டின்ஸ். ஒரு கன்வெர்ட்டர் இருக்கு. இதை ஆப்ரேட் போத் 3 pulse 6 pulse மோட்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய கன்வெர்ட்டர் எதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒவ்வொரு ஆப்ஷன் எலிட் பண்ணுறேன். சிங்கிள் ஃபேஸ் ஃபுல் கன்வெர்ட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், மொத்தமே 4 டையோட்ஸ் இருக்கும். ஸோ 4 தைரிஸ்டர்ஸ் தான். அப்போ 4 pulse மோடு தான் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ வராது, எலிட் பண்ணிடலாம். 3 phase ஹாஃப் வே கன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா 3 தைரிஸ்டர் இல்லைன்னா 3 டயோட். ஸோ 3 pulse வர வாய்ப்பு இருக்குது, 6 pulse வர வாய்ப்பு இல்லை. ஸோ ஆப்ஷன் பி நம்ம எலிட் பண்ணிடலாம். அடுத்து 3 phase செமி கண்டக்டர்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் 3 டயோட் 3 தைரிஸ்டர். ஆப்ஷன் சி மேபி கரெக்ட் இருக்கலாம். ஆப்ஷன் டி பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் phase ஃபுல் கண்டக்டர்ல 6 தைரிஸ்டர் இருக்கு. 6 pulse மோடு தான் வர வாய்ப்பு இருக்கு, 3 pulse மோடு வர வாய்ப்பு இல்லை. ஸோ 3 pulse மற்றும் 6 pulse மோடு வரக்கூடியது வந்து எது, ஆப்ஷன் சி தான். 3 pulse செமி கண்டக்டர் தான் வரும். ஓகேவா. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். ஓகே குட். அடுத்து ரெக்டிஃபயர்ஸ் கான்செப்ட்ஸ்ல கிளியர் ஆயிடுச்சு. இனி சாப்பர் கான்செப்ட்ஸ். சாப்பர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸ்டெப் அப் சாப்பர். இந்த சாப்பருடைய அவுட்புட் வோல்டேஜ் நம்ம வந்து டக்குன்னு ஃபார்மாஸ் யா வரணும். ஸ்டெப் அப் சாப்பர் அப்படின்னா என்ன வரும், E0 வந்து Vin/1 - ஆல்ஃபா. Vinங்கிறது இன்புட் வோல்டேஜ் EDC. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸ்டெப் அப் சாப்பர்னா இது. ஸ்டெப் டவுன் சாப்பரா, V0 = Vin × ஆல்ஃபா.
டக்குனு ஆகும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட் இந்த கொஸ்டின்ஸுக்கு. அடுத்து 7வது கொஸ்டின்ஸ். 7வது கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டியூட்டி சைக்கிள்ஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து டி ஆன் டைம் கொடுத்துருக்காங்க 10 மில்லி செகண்ட்ஸ், டி ஆஃபும் கொடுத்துருக்காங்க 15 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ டியூட்டி சைக்கிள் ஃபார்மா தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். டியூட்டி சைக்கிள் ஃபார்மா என்னது? டெல் ஈக்குவல் டி ஆன் பை டி, டோட்டல் டைமில் எவ்வளோ ஆன் டைம், அதான் டியூட்டி சைக்கிள்ஸ். ஸோ அப்போ டிங்கிறது எப்படி எழுதலாம்? டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப், அதான் டி. இப்போ எல்லா வேலையும் தெரியும், சப்ஜெக்ட் பண்ணுறேன். டி ஆன் வேல்யூ 10 மில்லி செகண்ட்ஸ், டி ஆஃப் டைம் 15 மில்லி செகண்ட்ஸ். சப்ஜெக்ட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 0.4 கிடைக்கும். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின்ஸ். சாப்பரில் 3வது கொஸ்டின்ஸ். பூஸ்ட் ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க, இன்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, அவுட்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம டியூட்டி சைக்கிள் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள். இந்த பூஸ்ட் ரெகுலேட்டருடைய அவுட்புட் வோல்டேஜ் ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி தெரியும் பூஸ்ட் ரெகுலேட்டருடைய ஃபார்முலா V0 = V × 1 - ஆல்ஃபா. ஆல்ரெடி இந்த 6 கொஸ்டின் உள்ளது. ஓகேவா? அந்த ஃபார்முலா போட்டாச்சு. இங்கே இன்புட் வோல்டேஜ் கிவன், எவ்வளவு இன்புட் வோல்டேஜ் 5 வோல்ட் இஸ் கிவன், அவுட்புட் வோல்டேஜ் 15 வோல்ட் இஸ் கிவன். டெல் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இதை சிம்பிளை பண்ணி டெல் வெளியே கண்டுபிடிச்சோம்னா எனக்கு என்ன ஒரு 2/3 வரும். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்து 9வது கொஸ்டின்ஸ். சாப்பரில் 4வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படிங்கிறத பார்த்து சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன். The waveform of input voltage is continuous. ஆமாம், சாப்பரில் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து டிசி வோல்டேஜ் கண்டினியூஸ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை பார்க்குறேன், ஆப்ஷன் ரிலேட் பண்ணுறேன். ஆப்ஷன் ஏ சி டியில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஆப்ஷன் பி அப்படி சொல்லலை. ஸோ ஆப்ஷன் பி வந்து ராங்கான ஒரு ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட் பார்க்குறேன். The waveform of output voltage is discontinuous. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஏன்னா சாப்பரை பொறுத்தவரை அவுட்புட் வோல்டேஜ் வந்து ஆன் ஆஃப் இருக்கிறதுனால நமக்கு வந்து டிஸ்கன்யூஸாக இருக்கும், கன்யூஸாக இருக்காது. சரியா? ஸோ அப்போ என்ன வரும்? 2வது ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ ஆப்ஷன் ரிலேட் பண்ணி பார்க்குறேன். ஆப்ஷன் ரிலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சி இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 வந்து கொடுக்கல, கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் சி வந்து நம்ம ரிலேட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து நமக்கு தெரியும் சாப்பரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி டி வந்து கான்ஸ்டன்ட், சாப்பிங் ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டன்ட், டி வந்து கான்ஸ்டன்ட், டோட்டல் பீரியட் வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? டி ஆன் அண்ட் ஆஃப் வந்து வேரியபிள். டி ஆன் ஆஃப் வேரி பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆன் டைம் ஆஃப் டைம் டியூட்டி சைக்கிளை வேரி பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? ரெக்வயர்ட் அவுட்புட் வோல்டேஜ் பூஸ்ட் இல்லை டவுன் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அவுட்புட் வோல்டேஜ். ஓகேவா? ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த 4th ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தி அவுட்புட் கண்ட்ரோல்டு பை பல்ஸ் வித் மாடரேஷன். ஓகே தான். பை வேரிங் சாப்பிங் பீரியட், வேரிங் சாப்பிங் பீரியட் டீயை வந்து வேரி பண்ணுறோம், டீயான கான்ஸ்டன்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த 4th ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 4th ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்போ 4th ஸ்டேட்மெண்ட் தப்பான ஸ்டேட்மெண்ட்ங்கும் போது இதில் வந்து 4th ட்ரூ கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் டியில். இப்போ ஆப்ஷன் டி வந்து தப்பு. சரியா? அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். 1, 2 and 3 வந்து கரெக்ட். ஓகேவா? அடுத்து லாஸ்ட் கொஸ்டின்ஸ். சாப்பர லாஸ்ட் கொஸ்டின்ஸ். பூஸ்ட் ரெகுலேட்டருக்கு ரிப்பிள் கரண்ட் கண்டுபிடிக்கணும். அந்த ரிப்பிள் கரண்ட் ஃபார்மாஸ் நம்ம பூஸ்ட் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் இதுக்கு வந்து ரிப்பிள் கரண்டுடைய ஃபார்மாஸ் நமக்கு தெரியணும். தெரிஞ்சுதான் சில கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ரிப்பிள் கரண்ட் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்ட் ரெகுலேட்டருக்கு டெல்ஐ வந்து விஇன் டிடி பை எல். டிங்கிறது டியூட்டி ரேஷியோ, டிங்கிறது டோட்டல் டைம், எல்ங்கிறது இண்டக்டன்ஸ். இங்கே எல் வேல்யூ கொடுத்துட்டாங்க, 150 மைக்ரோ ஹென்ரி கொடுத்துட்டாங்க. ஓகே. டியூட்டி சைக்கிள்ஸ் நமக்கு கொடுக்கல. டி வேல்யூ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது டி வேல்யூ காமிச்சிடலாம். ஓகே. நமக்கு ஃபர்ஸ்ட் வேண்டியது டியூட்டி ரேஷியோ வேணும். இன்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இன்புட் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 5 வோல்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டியூட்டி ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு பூஸ்ட் ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்க. பூஸ்ட் ரெகுலேட்டருடைய நமக்கு ஃபார்மஸ் தெரிஞ்சுன்னா நம்ம டியூட்டி ரேஷியோ காமிச்சிடலாம். ஏன்னா நமக்கு வந்து இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்கறதுனால நம்ம அந்த ஃபார்ம் அவரேஜ் அவுட்புட் வோல்டேஜ் ஃபார்முலா வந்து நம்ம டியூட்டி ரேஷியோ காமிச்சிடலாம். ஸோ ஃபார் பூஸ்ட் ரெகுலேட்டருக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். V0 = V × 1 - D தெரியும். இங்கே V0 வேல்யூ கொடுத்தாங்க. சரியா? இன்புட் வோல்டேஜ் 5 வோல்ட், V0 வேல்யூ 15 வோல்ட். சப்ஜெக்ட் பண்ணுறேன். இதை சிம்பிளை பண்ணுறேன். இதை சிம்பிளை பண்ணால் எனக்கு டியூட்டி ரேஷியோ D கிடச்சிரும். D வேல்யூ 0.66. ஓகே. இந்த ஃபார்முலாவில் D வேல்யூ ஓகே, V வேல்யூ ஓகே. இனி T வேல்யூ கண்டுபிடிக்கணும். L வேல்யூ நோன். ஓகே. T வேல்யூ டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்விட்சிங் ஃப்ரீக்வன்சி இஸ் கிவன் 25 kHz. தட் மீன்ஸ் 25,000 ஹெர்ட்ஸ். அப்போ T என்ன வரும்? T வந்து இன்வர்ஸ் T = 1/f. அப்போ T வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இந்த பேராமீட்டர் எல்லா வேல்யூ நோன் வேல்யூ. அப்போ இந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணால் ரெப்ளிகன்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ரெப்ளிகன்ட் சிம்பிளை பண்ண என்ன வரும் அப்படின்னா 0.88. ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ்.
ஓகேவா? இப்போ 10 கொஸ்டின்ஸ், ரெக்டிஃபயரில் ஒரு 5 கொஸ்டின்ஸ், சாப்பரில் ஒரு 5 கொஸ்டின்ஸ், 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சாச்சு. ஸோ போலரைஸ் பொறுத்தவரை மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ரெக்டிஃபயர்ஸ் ஃபார்முலாஸ், இந்த சாப்பர் ஃபார்முலாஸ் நம்ம என்செம்ஸ் லேர்னிங் சென்டரில் ரெக்டிஃபயர்ஸ்க்கு ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருப்போம், சாப்பருக்கு ஒரு 2-3 வீடியோஸ் போட்டிருப்போம். இந்த 6 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 10 மார்க் நம்ம எடுத்துடலாம். ஓகேவா? அடுத்து 14 கொஸ்டின்ஸ் இன்வெர்டர்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, பல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வித் ஹைட்டை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி நான் ஹார்மோனிக் கண்டென்ட்டை எலிவேட் பண்ணுறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்படின்னா அது எந்த மெத்தட் அப்படின்னா ஹார்மோனிக் ரிடக்ஷன் பை ஸ்டெப்டு வேவ் இன்வெர்டர். இதை பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் வராது, கண்டிப்பாக பல்ஸ் வித் மாடுலேஷன் வரப்போகிறது இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனை பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் சூஸ் பண்ணிடலாம். ஹார்மோனிக் ரிடக்ஷன் பை ஸ்டெப்டு வேவ் இன்வெர்டர். ஓகேவா? ஓகே. அடுத்து 12 கொஸ்டின்ஸ். ஃபிக்ஸட் ஏசி டு வேரியபிள் ஏசி, அதாவது ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சி ஏசி டு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ஏசி. ஓகேவா? இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, இதில் தைரிசர் சர்க்யூட்ஸ், இந்த தைரிசர் சர்க்யூட்ஸ் டைரக்ட்லி கன்வெர்ட்ஸ் ஏசி வோல்டேஜ் ஃப்ரம் ஒன் ஃப்ரீக்வன்சி டு அனதர் ஃப்ரீக்வன்சி. ஒரு ஃப்ரீக்வன்சிலேருந்து இன்னொரு ஃப்ரீக்வன்சிக்கு மாற்றக்கூடியது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏசி தான் இன்புட், ஏசி அவுட்புட் ஏசி. இன்புட்டுடைய ஃப்ரீக்வன்சி ஒரு ஃப்ரீக்வன்சியாக இருக்கணும், அவுட்புட் ஃப்ரீக்வன்சி வேறு மாதிரி இருக்கணும். அது எந்த சர்க்யூட்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக இன்வெர்டர் கிடையாது, எலிட் பண்ணிடலாம். ஏன்னா இன்வெர்டர் வந்து என்ன பண்ணும், டிசி ஏசியை மாற்றும். ஸோ இன்வெர்டர் எலிட் பண்ணிடலாம். சாப்பர் கிடையாது. சாப்பர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், டிசி தான், ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் பண்ணும். சரியா? ஒன்லி ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர் இருக்கும், அப்படின்னா சைக்கிள் கன்வெர்டராக இருக்கும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்க போது. ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலருங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணாமல் வோல்டேஜ் மட்டும் தான் மாற்றி கொடுக்கும். அதாவது இன்புட்டுடைய ஃப்ரீக்வன்சியும் அவுட்புட்டுடைய ஃப்ரீக்வன்சியும் சேமாக இருக்கும் ஃபார் ஏசி வோல்டேஜ் கண்ட்ரோலர். பட் சைக்கிளோ கன்வெர்டருக்கு மட்டும்தான் ஃபிக்ஸட் ஏசி வந்து வேரியபிள் ஏசியாக மாற்றும். இன்புட்டில் வந்து ஒரு ஏசி ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா அவுட்புட்டில் வந்து வேறு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து பவர்டானிக்ஸ் பேசிக்ஸ்லேருந்து மொத்தம் 4 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இதை 4 ஒன்பதாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், ட்ரையாக் கேனாட் பி யூஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆப்ஷனும் பார்க்குறேன். ட்ரையாக் வந்து கண்டிப்பாக ஏசி வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு வரும். சைக்கிளோ கன்வெர்ட்டருக்கு ட்ரையாக் யூஸ் பண்ணுவோம், இன்வெர்டருக்கு யூஸ் பண்ணுவோம். சாலிட் ஸ்டேட் சுவிட்சுக்கு மட்டும் தான் வராது. ஏன்னா ட்ரையாக் பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் எஸ்ஆர் பை டைரக்ஷனல் டிவைஸ். பட் சாலிட் ஸ்டேட் டைப் ஆஃப் சுவிட்சில் வந்து அப்படி யூஸ் பண்ணி ஒன் டைரக்ஷன் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பை டைரக்ஷன். சாலிட் ஸ்டேட் டைப் சுவிட்ச் வந்து ஒன் டைரக்ஷன், பட் ட்ரையாக் வந்து பை டைரக்ஷன். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். சாலிட் ஸ்டேட் டைப் சுவிட்சில் தான் ட்ரையாக் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து 14 கொஸ்டின்ஸ், இண்டக்டருடைய பர்பஸ் என்ன, இண்டக்டர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இண்டக்டர் வந்து நம்ம தைரஸ்டுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணுறோம். அப்படி கனெக்ட் பண்ணதுனால நமக்கு என்ன வரும்? நீங்கள் பேசிக் சர்க்யூட் தெரியல, அந்த இண்டக்டன்ஸுடைய பிஹேவியர் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இண்டக்டன்ஸ் என்ன பண்ணும், இண்டக்டன்ஸ் அப்போசிட் கரண்ட். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் தான் பண்ணும். ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் அப்படிங்கும்போது ஆப்ஷன்ஸ் டி தான் கரெக்ட். அதுதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட்டை வந்து பிளாக் பண்ணும். ஸோ டிஐ/டிடி ப்ரொடக்ஷன். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர்ஸ். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ். அடுத்து 15 கொஸ்டின்ஸ், பேசிக் பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ்ல 3 கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இந்த டைரஸ்டருக்கு கேட் பல்ஸ் மினிமமா எவ்வளவு விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லேச்சிங் கரண்ட் வந்து 4 மில்லியாம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இண்டக்டர் என்ன பண்ணும், கரண்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் வந்து அலோவ் பண்ணும். சரியா? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் பிளாக் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு தெரியும் இந்த இண்டக்டருடைய பிஹேவியர் நம்ம என்ன செஞ்சலாம் காமிச்சிடலாம். ஸோ இண்டக்டன்ஸோட ஃபார்மா தெரியும், VL = L × dI/dt, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் 4 மில்லியாம்பருக்கு தாண்டி இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன டைம் பல்ஸ் இருந்தா வரும் அப்படின்னு பார்க்கணும். சரியா? ஸோ அப்போ இதில் இனிஷியல் கரண்ட் வந்து நான் 0 எடுத்துக்கிறேன், இனிஷியல் டைம் 0 எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்து எனக்கு இது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் கரண்ட் தானே. ஃபைனல் கரண்ட் மைனஸ் இனிஷியல் கரண்ட், ஃபைனல் டைம் மைனஸ் இனிஷியல் டைம், இந்த ஃபார்ம் அப்படியே எழுதலாம். ஓகேவா? இது சிம்பிளி பண்ணுறாங்க, இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டி நம்ம கண்டுபிடிக்கணும். டி தான் பல்ஸ் விட்டு கண்டுபிடிக்கணும். V வேல்யூ நோன் வேல்யூ, L வேல்யூ நோன் வேல்யூ, I வேல்யூ நோன் வேல்யூ. பார்த்தீங்கன்னா I வேல்யூ என்ன, I வேல்யூ 4 மில்லியம்ஸ், L வேல்யூ 0.1 ஹென்ரி, வோல்டேஜ் வேல்யூ 100 வோல்ட். இந்த வேல்யூ அப்படியே சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ டி வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 மைக்ரோ செகண்ட்ஸ் கிடைக்கும். அப்போ 4 மைக்ரோ செகண்ட்ஸ் மினிமமா இதுக்கு வந்து 4 மைக்ரோ செகண்ட்ஸ் இருக்கணும். இருந்தால் தான் இது 4 மில்லியம்ஸ் கரண்ட்லாம் அலோவ் பண்ணும், இல்லை அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஓகே, ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். அடுத்து பேசிக் பவர் டிவைஸில் கடைசி கொஸ்டின்ஸ், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். தைரிஸ்டர் இருக்கு, அது SCR இருக்கு. அதில் ஆனோடில் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்துருக்கோம், கேத்தோடில் வந்து நெகட்டிவ் வோல்டேஜ் இருக்கு. கண்டிப்பாக ஃபார்வர்ட் மோடு தான். பட் கேட் சர்க்யூட் ஓப்பன், கேட் கொடுக்கல.
அப்படின்னா ஃபார்வர்ட் பிளாக்கிங் மோடு. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். இதே கேட்ல வந்து ஒரு பல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது ஃபார்வர்ட் கண்டக்ஷன் மோடு. ஆனோட வந்து நெகட்டிவும் கேத்தோட பாசிட்டிவும் கொடுத்தோம்னா அது ரிவர்ஸ் மோடு. சரியா, அந்த மாதிரி இருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, பேசிக் பவர் அனாலிசிஸ்ல 4 क्वेश्चंस கிட்ட நல்லா ஆன்சர் பண்ணியாச்சு. இனி வந்து எஸ்எம்பிஎஸ்ல 2 क्वेश्चन தான் இருக்காங்க, அதை ஆன்சர் பண்ணலாம். 17வது क्वेश्चंस எஸ்எம்பிஎஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चंस. எஸ்எம்பிஎஸ்ல மொத்தம் 2 क्वेश्चंस இருக்காங்க, அதுல இது ஃபர்ஸ்ட் क्वेश्चंस. இதுல இந்த எஸ்எம்பிஎஸ் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தெரிஞ்சிச்சு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். சரியா, 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்ங்கிறது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், எஸ்எம்பிஎஸ் வந்து சூட்டபிள் ஃபார் யூஸ் இன் போத் ஏசி அண்ட் டிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து அவருடைய அவுட்புட் வந்து டிசி வோல்டேஜ் தான் கிடைக்கும். கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும் எஸ்எம்பிஎஸ் போர்டு இருக்கும், அதில் டிசி அவுட்புட் தான் இருக்கும், ஏசி இருக்காது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். சரியா, ஓகே, அதை விட்டுருங்க. அடுத்து 2வது வரும், எஸ்எம்பிஎஸ் வந்து மோர் எஃபிஷியன்ட். குட். 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட், அதை டிக் பண்ணிடலாம். 3வது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஃபார் லோ பவர் சர்க்யூட்ஸ். ஆமா, அது லோ பவர் சர்க்யூட்ஸ். நம்ம இந்த மாதிரி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி லோ பவர் சர்க்யூட்டுக்கு தான் எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுவாங்க. 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஒரு 2, 3 கரெக்ட். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா. அடுத்து இந்த வீடியோட கடைசி கொஸ்டின்ஸ் எஸ்எம்பிஎஸ் 2 கொஸ்டின்ஸ் என்னன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. எஸ்எம்பிஎஸ் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது? ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் எது? திரும்பவும் அந்த எஸ்எம்பிஎஸ் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் பண்ணிடலாம் இந்த கொஸ்டின். ஃபர்ஸ்ட், எஸ்எம்பிஎஸ் இஸ் லெஸ் சென்சிட்டிவ் டு சேஞ்ச் இன் இன்புட் வோல்டேஜ். உண்மையிலே எஸ்எம்பிஎஸ் வந்து லெஸ் சென்சிட்டிவ் தான். சேஞ்ச் இன்புட் வோல்டேஜ் கூட சென்சிட்டிவ் இருக்காது. அது சரியான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் ஏ வந்து அப்போ இங்கே வந்து நமக்கு கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பான ஆன்சர்ஸ். எஸ்எம்பிஎஸ் ஹேஸ் லோ அவுட்புட் ரிப்பிள்னு சொல்லிடுறாங்க, அதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எஸ்எம்பிஎஸ்ல வந்து அவுட்புட் ரிப்பிள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுதான் சரியான ஸ்டேட்மெண்ட். சரியா, எஸ்எம்பிஎஸ்ல லோ அவுட்புட் ரிப்பிள்னு சொல்லியிருக்காங்க, அது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். எஸ்எம்பிஎஸ் சைஸ் வந்து ஸ்மால் தான், எஸ்எம்பிஎஸ் வந்து ரேடியோ டிஃபரன்ஸ் சோர்ஸ் தான். ஆப்ஷன் சி டிலாம் சரியான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, எங்க கொடுத்துருக்கிறது ஆப்ஷன் பி மட்டும் தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேவா, இந்த டிஸ்கஸ் பண்ண கான்செப்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும், உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா, குட், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிளிக் தி சப்ஸ்கிரைப் பட்டன் and click the bell icon for notification. Like, comment and share.